ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு பல்லுயிர். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பள்ளிக்கரணை பேக் வாட்டர்ஸ். பள்ளிக்கரணை இப்போ ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நல்லா அடிபடுது. பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு ராம்சர் நிலத்தை எல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் ஜீரோ வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. இந்த இடத்த பாருங்கள். அந்த இடத்துல ஒரு எக்கோ பார்க் மாதிரி கவர்மெண்ட்லேயே கட்டியிருக்காங்க முன்னாடி. அது எவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நாம் தமிழர்கள்லாம் ரொம்ப உஷாரான ஆளுங்க. எங்கேயாவது நிலம் வாங்கணும், ஏதாவது வாங்கணும்னா சுற்றி முற்றி என்ன இருக்குது, அதுக்கு பர்மிஷன் இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விதத்தில் ஏமாந்துடுறோம். என்னென்னா, இப்போ ஸ்டேட் பேங்க்கில் அவன் லோன் கொடுத்தான்னா அவன் எல்லாம் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுடைய வேலையை நாம் தான் செய்யணும். இல்லையா? பேங்க்கில் உங்களுக்கு கடன் கொடுத்தானா என்ன, இப்போ நீங்கள் 1 கோடி கடன் வாங்கினீங்கன்னா அவனுக்கு 2 கோடியே 25 லட்சம் 20 வருஷத்தில் கட்ட போகிறீங்க. அவனுக்கு ஒரு டபுளுக்கு மேலே லாபம். அதனால் அவன் உங்களுக்கு லோனை விற்கிறதுல தான் முனைப்பாக இருப்பானே ஒழிய, அதுக்கு டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, அது கரெக்டான நிலத்தில் வாங்குனீங்களா அப்படின்லாம் பார்க்குறது அவனுடைய வேலை கிடையாது. அவனுக்கு காசா ரேஷியோ அப்படின்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு தான் அவனுடைய ஸ்டாக்கை அவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க. நீங்கள் பேங்க் லோன் கொடுத்தானா அது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கினீங்கன்னா அவங்களை என்ன சொல்கிறது? நிறைய பேர் நாம் வீடை வாங்குகிறோமா இல்லை வீடு நம்மளை வாங்குதா அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தெரியாமையே வீடு வாங்கிடுறோம். நாம் வீடு வாங்குறதுனா என்ன, நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வீட்டை வாங்கி அதில் அமைதியாக கடன் சுமை ஒன்றும் இல்லாமல் நம்ம பிள்ளை குட்டிங்களோட ரொம்ப அமைதியான வாழ்க்கையை நடத்தினோன்னா நாம் வீடு வாங்கணும். வீடு நம்மளை வாங்குறது எப்படி அப்படின்னா, இப்போ 1 கோடி இருக்கிற வீடை 10 லட்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு 90 லட்சம் நம்ம பேங்க்கில் வாங்கிட்டு 20 வருஷம் கடனை போட்டுட்டு அந்த 20 வருஷமும் அந்த ரெட்டிப்பு லாபம் பேங்க்கு அடையிறதுக்காக நாம் கடினப்பட்டு உழைத்து நம்மளோட உழைப்பை அவனுக்காக கொடுக்குறோம். தெரியுங்களா? அந்த வீடு 20 வருஷம் நம்ம சொந்தம் கிடையாது, பேங்க்கிட்ட தான் இருக்குது டாக்குமெண்ட்டு. அது முடிஞ்ச பின்னாடி தான் நம்மகிட்ட கொடுப்பான். இதுக்கு பேர் தான் வீடு நம்மளை வாங்குறது. வீடு நம்மளை வாங்கிருச்சு, நம்ம வீட்டுக்காக உழைச்சி பேங்க்குக்காக உழைச்சி அவன்கிட்ட கொடுத்துட்ருக்கோன்னு அர்த்தம். இந்த வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பறவைகள்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு பேர் பூநாரை, கிரேட்டர் ஃப்ளமிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடிலாம் நிறைய இங்கே வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ வர்றது ரொம்ப கம்மி பண்ணிடுச்சு. அந்த பூநாரையை சுற்றி எவ்வளோ மற்ற பறவைகள்லாம் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இது இயற்கையில் அமைச்சு கொடுத்த வீடு. இது மாதிரியான பறவைகளுக்காக இயற்கை அமைச்சு கொடுத்த வீடு. இதை நம்ம காலி பண்ணிவிட்டு, இது ரொம்ப அசிங்கம் பண்ணிவிட்டு இருந்தோன்னா இந்த பறவைகளை யார்கிட்ட போய் கேட்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு டம்ப் யார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. பல ஸ்கொயர் கிலோமீட்டரில் குப்பைகளை கொட்டி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீச்சட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளியாகிற கழிவுகள் அது அந்த வெட்லேண்டை எவ்வளோ ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி, நம்ம ஃப்ளாட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி வச்சா நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல, உடனே சண்டைக்கு போவோம்ல. அதே மாதிரி இந்த மிருகங்கள் வாழக்கூடிய, இந்த பறவைகள் வாழக்கூடிய இந்த வாழ்விடத்தில் போய் நம்ம குப்பை தொட்டி அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அதை நிரவி வீடு கட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஃப்ளாட் கட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளோ நமக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஒவ்வொரு விலங்குகளுக்கும், ஒவ்வொரு மிருகங்களுக்கும், ஒவ்வொரு பறவைகளுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவுற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கோமா? நமக்கு தலைன்னா தோனி, இல்லைன்னா தலைன்னா அஜித், அவ்வளோதான் இல்லை. ஆனால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவுற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவர் எதுக்கு எழுதி வச்சார்? அதனால் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு வேலை ஏதாவது பார்ப்போம். இந்த பல்லுயிர் சேனல் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா,
இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். இது இயற்கையில் பறவைகளுடைய வாழ்விடம். இது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கடல் தண்ணி உள் வாங்கும் போது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருந்து அது நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் அதை நிறவி நம்ம வீடு கட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால் கவர்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணோம். இதில் வீட்டில் இருக்கவங்களாம் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. வேறு எங்கேயாவது பார்த்து வீடு கட்டிட்டு போகிறது தான் நல்லது. கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து இந்த ராம்சர் சதுப்பு நிலத்தை திரும்பவும் மீட்டு கொடுக்கணும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். நம்ம பஞ்சாயத்தில் இந்த பறவைகளை பற்றி பேசுகிறதுக்கு மறந்துட்டேன். சரி விடுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பூநாரைகள் இருக்குது அங்கே. மற்ற பலவிதமான வெட்லண்ட் பேர்ட்ஸ், சதுப்பு நில பறவைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு 150 வகையான பறவைகள் இங்கே வருது. இதை வாழ்விடமாக கொண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இயற்கையை நம்ம பாதுகாத்தோன்னா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் அது. அதனால் இனிமேல் நம்ம எங்கேயாவது நிலம் வாங்குகிறோமோ, வீடு கட்டுறோமோ, பக்கத்தில் ஏதாவது ஏரி இருக்கா, குளம் இருக்கா, கவர்மெண்ட்டில் ஏதாவது ஃபாரஸ்ட் ஏதாவது வச்சுருக்காங்களா, ரிசர்வ் ஏரியாவில் வருதா அப்படின்றத கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்குறது தான் சால சிறந்தது. நண்பர்களே, இந்த காணொலியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.